There was a man who was a man. There was a man who was human. There was a man, one of the real sons of this nation. There is a man who is an inspiration, who is an example. This one and the only Major Mr. Raj. And cheers, sir, wherever you are. நாட்டுக்கு தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்தோட இந்த விழா நாங்கள் கொண்டாடுறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன மரியாதை நாங்கள் செலுத்துகிறோம்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வரதாஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் தான் முதல்ல இருந்தேன். ஒரு நாள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் கொண்டு போய் காட்டினேன், சைன் பண்ண சொல்லி. உயிருக்கு என்ன ஆனாலும் அது நாங்கள் தான் பொறுப்புன்னு பேரண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய அந்த இடம். என் ஃபாதர் சைன் பண்ணார் கொஞ்சம் யோசித்து. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யோசிக்கல, சைன் பண்ணல, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நானும் எனக்கு எங்கேயாவது இராணுவத்தில் இருந்திருப்பேன். அதனாலேயும் என்னமோ தெரியாது, சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அறியாத ஒரு வேகம் வருது, ஒரு ஃபீல் வருது. இன்றைக்கி முகுந்த் சாருடைய தாயார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஹீரோஸ் போவாங்க, ஆனால் உங்கள் மகன் மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப ரேர். வி சல்யூட். அவனுக்கு சின்ன 3rd கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே சொல்லுவான், நான் பார்டரில் போய் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. அது அந்த எண்ணம் எப்படி வந்ததே எனக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஆலப்புழா போனபோது ஜென்டில்மேன் ஃபிலிம் வந்தது. இவன் எங்ககிட்டலாம் சொல்லலை, இவன் என் பாட்டு யாரோ பசங்களோட போய் சினிமா பார்த்துட்டு வந்துட்டான். அதுலேருந்து அவனுக்கு அந்த போலீஸு எல்லாம் அந்த ஃபைட்டிங் எல்லாம் ரொம்ப ஆசை அவனுக்கு. இதை நிறைவேற்றணும்னு ரொம்ப மனசில் வச்சுருந்தான் போட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது. திருப்பி நான் கேரளாவில் 7 வருஷம் கழிஞ்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்தபோது கிராஜுவேஷன் முடித்தான். சரி, கால் சென்டரில் ஜாயின் பண்ணான். சரி, இப்படியே போயிடும் போட்டிருக்குன்னு நினச்சிருந்தேன். திடீர்னு இல்லைப்பா, எனக்கு ஒரு 4000 ருபீஸ் கூட, நான் ஒரு ட்ரைனிங் போனேன் SSBக்கு, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்மின்னா. அதில் இன்ஃபென்ட்ரி தான் வேணும் எனக்கு, அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி ரஜ்புத். அது ரொம்ப ஃபேமஸ். ஈவன் நம்ம விகே சிங் சார் கூட அதில் தான் இருந்திருக்காரு. அண்டு அவன் நினச்சதை சாதிச்சிட்டான். யூஸ்வலாக பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளுக்கெல்லாம் வெல்த்து குட்வில் எல்லாம் கொடுப்பாங்க, இன்ஹெரிட் பண்ணுவாங்க பசங்க. ஆனால் என் கேஸில் திஸ் இஸ் த அதர் வே. ஐ எம் இன்ஹெரிட்டிங் ஹிஸ் வெல்த், ஹிஸ் குட்வில், எவ்ரி திங். ஐ தேங்க் அர்ஜுன் சார். என்னை கூட்டும்போது நான் அவர்கிட்ட சொன்னபோது, சார் நான் ஒரு ஆக்டரோட பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை, ஒரு ஆர்மி பர்சனோடு பேசுகிற மாதிரி தான் தோணித்தேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மாட்டுப்பண்ண ஊருக்கு போகிறா இருந்தாலும் சார் கூட்டிருந்தாலும் நாங்கள் தான் இதுக்கு போகணுன்ட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தானு அவர்கள் எனக்கு ஆக்ஷன் கிங்கன் ஒரு பட்டத்தை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். முதல் அவர் தான் அந்த யார் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு 1984 பண்ணும்போது அந்த படத்தில் ஆக்ஷன் கிங்கன் ஃபர்ஸ்ட் போட்டது அவர் தான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த டைட்டிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். தேங்க்யூ ஃபார் தட் சார். அப்புறம் நம்ம தமிழ் திரையுலகத்திலே மிக சிறந்த இயக்குனர் பாலா அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்றிங்க வந்தது ரொம்ப நன்றி சார். அப்புறம் ராம்நாத் சாருடைய மகன் முரளி அவர்களுக்கும், அண்ட் என்னுடைய நண்பன் ஷங்கர், சிங்கப்பூர் பனானா லீவ், அங்கிருந்து இந்த விழாக்கமாகவே அங்கிருந்து வந்திருக்க அவருக்கும், அப்புறம் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும், கானா பாலா அவர்களுக்கும், அப்போ என்னுடைய டீம் எல்லாருக்கும், அண்ட்
டைம்ஸ் ஆடியோ சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மனோபாலா அவர்களுக்கும் மயில்சாமி எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு 3 பார்ட். ஒன்று டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், இத்தனை ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல செலவழித்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தா நிச்சயமாக வித்தியாசமாக நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களுக்கு பார்ப்பட்டு இதில் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் எ டைரக்டர் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் நான் பண்ண ஒரு 10 படம் டைரக்ஷன் எல்லாம் ஒரு சைடில் இருந்தால் இது ஒரு மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதையை வந்து திரையில் சொல்கிறது வித்தியாசமாக சொன்னால் தான் அது ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் இன் திஸ் பிக்சர். திரைக்கதையை ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் வந்து ஒரு டைரக்டருக்கு அந்த டீம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டீம் கிடச்சிது. என்னுடைய கேமராமேன் வேணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன். அப்புறம் அர்ஜுன் ஜன்யா, இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழா இசை நாயகன் சொல்ல அர்ஜுன் ஜன்யா அவர் தமிழ்காரர் தான், ஆனால் அங்கே போய் பெரிய ஆளாயிட்டார், நம்பர் 1 மியூசிக் டைரக்டருங்க. ஸோ அவர் இங்கே தமிழ் படத்தில் இதுதான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் ஹீஸ் டன் அன் எக்ஸலண்ட். நீங்கள் பார்த்தீங்க, இப்போ சாங் பார்த்துருக்கீங்க. ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பில்லர் எனக்கு இந்த படத்தில் என்னுடைய எடிட்டர் கேகே. எடிட்டிங் ஸ்கூலில் அவர் மாஸ்டர் அவர். ஸோ அவர் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அப்புறம் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஜெகன் இல்லைன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ எனக்கு தோள் கொடுத்து த்ரூ த பிக்சர் பண்ணார். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த படம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டில் ஒரு நாட்டுப்பற்று. என்ன நாட்டுப்பற்றுன்னு வெறும் வந்து எல்லையில் நெல்லு போராடுறது மட்டும் நாட்டுப்பற்று இல்லை. இங்கே இருந்து கூட இந்த நாட்டுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் அது ஒரு வகையான ஒரு நாட்டுப்பற்று தான். ஸோ இந்த படத்தினுடைய என்னுடைய கதை வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தமானது. இந்த நாட்டில், நம்ம நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கதை. ஸோ நம்ம நாட்டில் எப்படி இருக்குது கல்வித்தரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நான் இந்த படம் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு செய்தி வந்தது. அது வந்து இந்த நாட்டினுடைய நம்ம தமிழகத்து மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில விஷயங்கள் வந்து தெரிவித்தாங்க. அது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி, ஊக்கத்தொகை, படிக்கணினி, மிதிவண்டி, 4 இனச்சிலைகள், பாடப்புத்தகங்கள், புத்தகப்பை, கிரையான்ஸ், மதிய உணவு, காலணிகள், இலவச பேருந்து பயண அட்டை, இன்னும் எத்தனையோ சரிகள் கோடிக்கணக்கில் செலவிட அனுமதி அளித்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஸ்மார்ட் வகுப்பறை அளித்திருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இந்த ஏழை எளிய மாணவர்களுடைய சார்பில் இன்றைக்கி நான் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷனில் இது வந்து 8வது ஒரு படம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு
வெறும் ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நல்லா பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக மக்கள் இதில் என்ன எதிர்பார்க்குறாங்கோ அதை விட நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ படம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த சென்சார் ஆன உடனே அந்த டேட்ஸ் தெரிவித்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் அகெயின் இந்த விழாவுக்கு வந்த நம்ம வரதராஜன் ஃபேமிலி அவங்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பிலையும் இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பிலையும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் சார். யூ மேட் மை ஒகேஷன் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.